योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरुराया. ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் யோகி பஜன்ஸ் 91வது பாடல். அவரவர் தெய்வமே யோகி. நம்முடைய ஆரணி திரு கஜராஜன் ஐயா அவர்கள் இயற்றிய பாடல். மிக அருமையான பாடல். யோகியை அவர் எந்த அளவுக்கு ரசித்திருக்கின்றார். அவருடைய சிறந்த பக்திமான் கூட அவர். எனவே அவர் வணங்குகின்ற தெய்வங்களின் ரூபங்களில் எல்லாம் யோகி அவர் காண்கின்ற அழகை இந்த பாடலில் காட்டுகின்றார். யோகிக்கு மிக பிரியமான நண்பர் நம்முடைய ஆரணி கஜராஜன் ஐயர் அவர்கள். திருவண்ணாமலையினுடைய கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக நீண்ட நெடுங்காலம் பணியாற்றியவர். 14 ஆண்டுகள் தொடர்ந்து யோகியினுடைய டிசம்பர் 1 ஜெயந்தி என்று அவர் அருகில் அவர் மீது கவிதை ஏற்றி வாசிக்கின்ற அளவிற்கு யோகி அவரை அனுமதித்தவர். அதன் பிறகு நீங்கள் ஆரணியிலேயே பிச்சைக்காரருடைய ஜெயந்தி விழாவை கொண்டாட சுவாமியால் அவர் பணி பெற்ற பிறகு ஆரணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். பகவான் இறுதி நாட்களிலே ஜஸ்டிஸ் ஐயா வழியாக ஆரணி கஜராஜன் ஃபேமிலியை இந்த பிச்சைக்காரன் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் சென்னையிலிருந்து மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு திருவண்ணாமலை திரும்பியதும் ஆரணி கஜராஜன் ஐயா குடும்பத்தை அழைத்து ஒரு நாள் முழுக்க அவர்களோடு செலவிட்டவர் நம்முடைய யோகி அவர்கள். அவர் பகவான் மீது ஏற்றிய இந்த பாடலை பார்ப்போம். திரு அருணை தலத்திலே யோகிராம் சுரத்குமார், பெருகி வரும் பக்தர்க்கு யோகிராம் சுரத்குமார். அவர் 90கள் எழுதின வார்த்தை இன்றைக்கு உண்மையாயிற்று. பெருகி வரும் பக்தர். யோகியினுடைய பக்தர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கருணை மிகு சிவஞானி யோகிராம் சுரத்குமார், அருள்மாறி பொழுகின்றார் யோகிராம் சுரத்குமார். கருணை மிகு சிவஞானி என்றார். இன்றைக்கு விளாத்தி குளத்திலே இருக்கின்ற அந்த சிலாரூபத்தை பார்க்கும்போது அது சிவஞான சொரூபமாகவே இருக்கிறது. சிவனில் இருந்து வெளிப்படுகின்ற யோகி இன்றைக்கு சிலை வடிவமாக விளாத்தி குளத்திலே வெளிப்பட்டிருக்கின்றார். இந்த பாடல் இன்றைக்கு மெய்யாகி இருக்கிறது. ஐங்கரன் சன்னதியில் யோகிராம் சுரத்குமார், தங்களையே தந்தவர்க்கு யோகிராம் சுரத்குமார். ஐங்கரனாக காட்சி தரும் விநாயகரும் யோகியே என்கின்றார். பொங்கு மன்பு கணபதியாய் யோகிராம் சுரத்குமார், சங்கடங்கள் போக்கிடுவார் யோகிராம் சுரத்குமார். கணபதியைப் போல விக்னங்களை நீக்குபவர் நம்முடைய யோகிராம் சுரத்குமார் என்கின்றார். விசிறியை கையில் கொண்ட யோகிராம் சுரத்குமார், கசிந்து கண்ணீர் மல்குவோர்க்கு யோகிராம் சுரத்குமார். சாமி எப்படி அடைய முடியும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் நீங்கள் யோகியை அடையலாம் என வழிகாட்டுகின்றார். வேலேந்தும் குமாரனாய் யோகிராம் சுரத்குமார், வினைகளை தீர்த்திடுவார் யோகிராம் சுரத்குமார். அந்த விசிறி மட்டுமல்ல, அது வேலேந்தும் குமரனும் அவர்தான் என்கின்றார். தேங்காய் ஓடு தாங்கும் யோகிராம் சுரத்குமார், மனமடங்கி நிற்போர்க்கு யோகிராம் சுரத்குமார். சங்கு சக்கரதாரியா யோகிராம் சுரத்குமார், அன்பருக்கு அருள் புரிவார் யோகிராம் சுரத்குமார். அவர் சித்தர்களுக்கும் ஞானியாக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் சங்கு சக்கரதாரியாகவும் இருக்கின்றார். பொன்னார் மேனியனே யோகிராம் சுரத்குமார், என்பருகி பணிவோர்க்கு யோகிராம் சுரத்குமார். பொன்னார் மேனியனாய் தென்னாடுடைய சிவனாய் அவர் பார்த்தால் அவ்வாறு காட்சி தருகிறார். அமைதி தரும் உருவினிலும் யோகியாவை காட்சி அளிக்கின்றார். அப்புறம் காணிமடம் தன்னையே யோகிராம் சுரத்குமார், நாடி வரும் நல்லோர்க்கு யோகிராம். காணிமடம் திருக்கோவிலை சுட்டி காட்டுகிறார். அவரவர் தெய்வமாய் யோகிராம் சுரத்குமார், அகிலம் காப்பவர் யோகிராம் சுரத்குமார். அதுதான் இந்த பாடல் வெளிப்படுத்துகின்ற உண்மை. அவரவர் தெய்வமாய் யோகி. எந்த தெய்வத்தை வேண்டுகிறீர்களோ அந்த தெய்வத்தின் உருவத்தில் காட்சி தருபவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். அரவன் பிறப்பிலி யோகிராம். ஆனால் அவருக்கு அரவன், அவருக்கு பிறப்பெற்றவர் என்று சொல்கின்றார். துறவனும் ஆவான் யோகிராம் சுரத்குமார், துறந்தவர் தம்மின் யோகிராம் சுரத்குமார், பிறவிதினை அறுப்பார் யோகிராம் சுரத்குமார். எல்லாம் விட்டுட்டு ஞான விசாரத்தில் ஞான மார்க்கத்தில் அவரை நாடி சென்றால் அவர்களுக்கும் அருள்பவர் யோகிராம் சுரத்குமார். எங்கும் எதிலும் யோகிராம் சுரத்குமார், இன்றும் என்றும் யோகிராம் சுரத்குமார். நீக்கமர நிறைந்து யோகிராம் சுரத்குமார், நெஞ்சினிலும் விரைவார் யோகிராம் சுரத்குமார். மிக அழகாக யோகியை உள்வாங்கி அனைத்து தெய்வங்களாய் பார்த்து பாடியிருக்கிறார். அந்த பாடலை உங்களுக்கு வழங்க வருகிறார் திருமதி செல்லம்மாள் சங்கர். योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राया. योगी राम शूरत